சிவன் சார் சொல்கிறார், அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்பட்டமான நேர்மை, அப்பழுக்கில்லாத தூய்மையான உள்ளம். இதுக்கு எந்த சாஸ்திரமும் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நல்லவனா இரு இல்லையா. ஒருத்தர் கேட்டாராம் சார்கிட்ட, அடுத்த ஜென்மாலையாவது வேதம் படிக்கிற மாதிரி ஒரு பிறவி எடுக்கணும்னு கேட்டாராம். ஏன்பா அப்படி கேட்குற, நல்லவனாக பிறக்கணும்னு கேளேன்னாரான். தட் இஸ் இனஃப். ஹரிதாஸ் சுவாமி இந்த பாட்டு பாடும்போது, என்ன புண்ணியம் செய்தேன் நோடில, ஒன்றும் பண்ணலை, உன் கருணையினால நீ என்னை ஆட்கொண்ட. கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும். பாழ்பட்ட இந்த என் பாவமெல்லாம் போக்கி பரம பக்தனாக்கி பாலிக்கும் அருளை பெறவே என்ன புண்ணியம் செய்தேனோ. அப்படியாப்பா, நல்ல பையனா இருக்க, சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க, நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்கிற, இன்னிலேருந்து நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லலை அப்படின்னு. அப்படி சார் சொல்கிறார், திருவிடமுருதூரில் வேத விற்பனர்கள்லாம் இருந்தாங்கிறதுனால இதில் ரொம்ப நாட்டமுள்ள சோமசுந்தர அவதானி அங்கே குடிபெயர்ந்து விட்டார்னே சொல்கிறார். அங்கே சதாசிவ பிரம்மத்தை வித்யாபியாசத்துக்கு சேர்த்தா அபாரமான ஞானம் குழந்தை. சார் சொல்கிறார், ஞானிங்கிற நிலை தான் கடைசி நிலை, அதுக்கு முந்தின நிறைய நிலைகள் அந்த குழந்தை முந்தின ஜென்மாக்கள்லேயே முடிச்சுடுத்துங்கிறார். அந்த பழுத்த நிலையில் தான் அந்த பிரம்மேந்திராவோட அவதாரம் வருது. முன்னாடி எத்தனை பிறவிகளோ அதில் ரொம்ப பழுத்த விவேகி எல்லாம் சொல்கிறார் அவர். தெய்வ சாது அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கார். அந்த நிலைகள்லாம் தாண்டி துறவியெல்லாம் தாண்டி வந்துட்டான். அப்படி இருந்தால் தான் இந்த ஜென்மாவில் ஞானியாக முடியும். அப்போ அந்த துறவியில் போன ஜென்மம் விட்டுருக்கானா, துறவியிலேருந்து இந்த ஜென்மம் ஆரம்பிப்பான். அது ஒரு நிலை. இந்த துறவிங்கிறதுக்கு நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், உலகை துறந்தவன் துறவிங்கிறோம் இல்லையா. அவதூத்தாள் உடையை துறந்தவன் துறவின்னு சொல்லுவா. உடலை துறந்தவன் துறவி, தன்னை துறந்தவன் துறவி. தன்னையே விட்டுட்டான். வெளியில் பார்க்குறதுக்கு எப்படி வேணா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஞானிகள் இருந்திருக்கா. சன்னியாசியாக போகணுங்கிற கட்டாயம் இல்லை. சன்னியாசியாக காட்டிக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் பந்தம் இல்லாமலும் இல்லை. குடும்பம் இருந்தால் தான் பந்தம் இல்லை, விவகாரம் இருந்தாலே பந்தம்தான். அப்படி அந்த குழந்தை அவ்வளவு வேத சாஸ்திரங்கள்லாம் படித்து தெரிஞ்சுண்டு அவனுக்கு விதிப்படி அந்தந்த வயசுக்கு உண்டான கிரமத்தில் கல்யாணம் பண்ணணும் இல்லையா. அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவா. 15 வயசு மற்ற பிள்ளைக்கு 15 வயசு எடுத்தா இன்னுமா கல்யாணம் இல்லை அப்படின்னு கேட்பா. நம்ப முடியுமா உங்களால் இன்றைக்கி? பொண்ணுக்கு என்ன வயசுக்கு 8 வயசு எடுத்தா பண்ணிவிடுங்க, 10 வயசுக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படின்பா. அப்படி ஒரு காலம் இருந்தது. கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணு பிறந்தாத்திரம் தான் இருக்கும். ஒரு நாள் கிழமை விசேஷம்னா வந்துட்டு போகும். அப்புறம் அவள் பெரியவள் ஆகி பரவுடை ஆனதுக்கு அப்புறம் அவளை கொண்டு இங்கே விடுவா. இவனுக்கு லோக விவகாரம் தெரியறதுக்குள்ள, மனசு கல்மஷம் ஆகிறதுக்குள்ள எனக்குன்னு ஒருத்தி இருக்காங்கிற கமிட்மெண்ட்டு வரும். அந்த காலத்தில் பெரியவாளோட சிஸ்டம் இது. இந்த பொண்ணுக்கும் நம்ம வளர்ந்து பெரியவாளாகி அந்த ஆற்றுல இருக்கிறவாளுக்கு சேவை பண்ண போகணும், நம்ம வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கணும், தெய்வீகமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சரி தப்புங்கிற டிபேட்டுக்கெல்லாம் நான் இப்போ வரல. இந்த காலத்தில் என்னவோ அதை நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். மகாபிரிவா சொல்கிறார், கவர்மெண்ட் அலோவ் பண்ணுற வயசுலையாவது பண்ணிவிடுங்க, அதையும் தாண்டாதீங்கிற. மினிமம் ஏஜ் ஒன்று சொல்லியிருக்கு இல்லையா, அதுலையாவது பண்ணிவிடுங்க, அதையும் தாண்டாதீங்கன்னா. தாண்டினா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால், கல்யாணத்துக்கு இன்விடேஷன் உங்கள் பேர் அடிக்கிற பாகியம் உங்களுக்கு கிடைக்காது, கல்யாணம் ஆச்சுங்கிற இன்டிமேஷன் தான் உங்களுக்கு வரும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நடந்ததுன்னு கேள்விப்படுவேன், சந்தோஷப்பட முடியுமோ முடியாதோ தெரியாது இல்லையா. பண்ணி வைக்கிற பாக்கியம் கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான காலத்தில் பண்ணணும். அந்த காலத்தில் அது ஒரு வயசு நிர்ணயம் இருந்திருக்கு, அதனால் அப்படி பண்ணிட்டான். கல்யாணம் ஆகிடுத்து, அந்த பொண்ணு அவாத்துக்கு போயிடுத்து. இவரும் அவரோட படிப்பில் கவனமாக இருக்கார்.
மேற்கொண்டு வேதம் படித்த அளவு படிச்சுட்டோம், இனிமேல் பிரயோகம் கற்றுண்டு மேலே வைதீகராக போகணும்னு நினைக்கிறவா அது ஒரு குரூப்பு. சில பேர் வேதத்துக்கு முடிவே இல்லை, படிப்புக்கு முடிவே இல்லைன்னு படிச்சுட்டே இருப்பான். அவளுக்கு அதில் ஒரு நாட்டம். அப்படி ஒரு மேலே 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 படிச்சுட்டே போகிறார். ஒரு நாள் ஆற்றுலேருந்து தகவல் வருது. என்ன அப்படின்னா, ஆற்றுல விசேஷம் வா அப்படிங்கிறா. ஆற்றுக்கு வந்தார். ஒரே கூட்டம். அந்த காலத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அது வேத பாடசாலை குழந்தைகள்லாம் கேட்கவே வேண்டாம், பாவம். பெரியவாளோட கருணையால் இன்றைக்கி வேத பாடசாலைகள்லாம் நல்லா செழித்து வளர்ந்துட்டுருக்கு. அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறது. பழைய காலத்தில் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு காலம். கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைகள் படித்தது. தியாக வாழ்க்கை தான் அதுகளோட வாழ்க்கை. மத்தியானம் ஒரு வேளை தான் டேஸ்டியாக கிடைக்குமான்னு தெரியாது, சமிருத்தியாக கிடைக்கும். வெரைட்டி இருக்குமான்னு தெரியாது, நிறைய சாப்பிடலாம். நிறைய பேருக்கு பெரியவா சொல்லுவா, பட்சணங்கள்லாம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க, பாடசாலை குழந்தைகளுக்கு யார் கொடுப்பா அவளுக்கு கொடுங்கோ, அவளுக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தாப்புல அப்படின்னே சொல்லியிருக்கா பெரியவா. பசி தாங்கலை, ஆற்றுக்கு வந்துட்டார். மாத்தியானியம் பிரம்மக்கெல்லாம் ஆயிடுத்து, சாப்பிட வேண்டியதுதான். என்னமோ பண்ணிகிட்டே இருக்கா. ஆற்றுல விசேஷ நாளில் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. வயத்துக்கு தெரியுமா ஏகாசி துவாதசின்னு? அது மணி அடிக்கிறச்சு அடிச்சிடும். பறக்க பறக்க சாப்பிடவும் முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாள் கிழமைன்னா ஒரு பூஜைன்னு வரும்போது மனசு அதில் ஈடுபடும். அட்லீஸ்ட் பசி தெரியாது. ஒரு பஜனை நடக்கிறது, மனசு அதில் பசிக்கிறது பரவாயில்ல, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் பசி தாங்கிறது இருக்குது பாருங்கள், ரொம்ப கஷ்டம் அது. சொந்தக்காரன் வந்திருக்கா, எல்லாம் பாபா அவ்வளோ ஏதோ லோக விவகாரம் பேசின்னு இருக்கா எல்லாரும். இவருக்கா பசிக்கிறது. என்னம்மா என்னமோ மாற்றி மாற்றி ஏதோ பண்ணிட்டு இருக்க, வடை தட்டுற, அப்பளம் பொரிக்கிற, ஏதோ பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு சாத்த ரசத்தை போடேம்மா, பசிக்கிறது. டே, உன் பொண்டாட்டி ப்ரௌடாக இருக்காடா, சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கா, விசேஷ நாள்லாம் அதுக்கேற்ற மாதிரி சமையல் இருக்க வேண்டாமா, அவசரப்படாத, ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணணுன்னு ஆளாக இருக்கா அப்படின்னு அம்மா ஒரு சத்தம் போட்டா. அந்த காலத்திலலாம் ஆட்களை எங்கேஜ் பண்ண மாட்டா, ஆற்று மனுஷாலே தானே பண்ணுவா. மிக்சி கிரைண்டர்லாம் இல்லாத ஒரு காலம், ஒரு 3-4 செஞ்சுரிக்கு முன்னாடி மெனக்கட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. பசி தாங்க முடியல. சட்டுன்னு ஒரு எரிச்சல் வந்துடுத்து இந்த பசியில். என்ன இந்த சொந்தக்காரெல்லாம் வந்து இதை கொலபலன்னு பேசின்னு இருக்கா. இவாள்லாம் காத்தால லேட்டாக ஏதாவது சாப்பிட்ருப்பா போல இருக்குது, பசிக்கலையோ நிமித்தத்தில். எனக்கு ரொம்ப பசிக்கிறது என்றைக்கு லேட்டாகும்பா, அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பசிக்கும். வேறு இந்த விரத நாட்களில் கேட்கவே வேண்டாம். கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணப்போ அன்றைக்கி பிரமாதம் அதை நைவேத்தியம் பண்ணிட்டு இருப்போம், மூக்கெல்லாம் துளைக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி சங்கடம் கொடுக்குற மாதிரி சந்திரன் எட்டியே பார்க்க மாட்டார். மற்ற நாள்லாம் சீக்கிரம் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருவார். பசிக்கிறது, எல்லார் மேலேயும் ஒரு எரிச்சல் வருது. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு மாமா ஏதாவது விஜயா இருப்பார், என்னப்பா என்ன படிச்சுட்டு இருக்கே, போமா நான் என்ன படித்தேன் உமக்கு என்ன ஏன்னு உள்ள கேள்வி வரும். கேட்க முடியாது, அந்த காலத்தாலும் கேட்க மாட்டான். இப்போ இந்த சொந்தக்கார மேலே ஒரு எரிச்சல். இந்த வரப்போ ஆத்துக்காரி இவ வரத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்கே, வந்துட்டா என்ன ஆகுமோன்னு ஒரு கேள்வி. அப்படி பலவிதமாக தோன்றத டக்குன்னு சார் சொல்கிறார், விவேக புத்தி உள்ளவரானதால்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். விவேக புத்தி இருக்கிறத இந்த டிஸ்கிரிமினேஷன் வரும்போது சேச்சி இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கப்படாது அப்படி தோணும் இல்லையா? இப்போ யார் மேலே எரிச்சல், யார் மேலே கோபம் நமக்கு? இதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். எனக்கு பசின்னு ஒன்று வந்ததுனால தானே இந்த பசி தாங்க முடியாமல் போய் இந்த பசிக்கு யார் யார் காரணம்னு மனசு கண்டுபிடிக்கிறது, அவன் மேலே கோவப்படுறது. அவன காரணம் இன்றைக்கி நான் இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும்னு இருக்குன்னா இன்றைக்கி தான் அப்படி தான் நான் சாப்பிட முடியும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, வாத்தியார் சொல்லி கேட்டிருக்கோமா இல்லையா? அது ஏன் இன்றைக்கி எனக்கு அப்படியே பண்ண தோணலை? சம்சார வாழ்க்கையில் கடலில் எப்படி அலை வந்துட்டே இருக்குமோ, சம்சார வாழ்க்கையில் அலைகள் வந்துட்டே இருக்குங்கிறான். இந்த பாட்டு பாடுறோம்லே, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமான். அது என்ன அலை? ஷடூர் மீன் சொல்கிறாது. 6 முக்கியமான அலைகளாம். அதுதான் திருப்பி திருப்பி வருதான்.
என்னது? தாகம், பசி, சோகம், மோகம், ஜர, துக்கம். இந்த 6. இந்த 6ம் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும். பசி தாகம் இல்லாதவா யாரு? துக்கம் இல்லாதவா யாரு? இது வேணும் அது வேணுங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகாதவா யாரு? முதுமை அடையாதவா யாரு? மரணம் அடையாதவா யார்? இந்த 6ம் எல்லார் லைஃப்லையும் வந்தே தீரும், தப்பிக்கவே முடியாது. அப்போ இதுதான் வாழ்க்கையா? இவ்வளவு தானா? இந்த அலையில் மாட்டி சிக்கி சீரழியறதுக்கு தானா நான் பிறந்தேன்? இதுக்கு தானா நான் சாஸ்திரம் படிக்கிறேன், வேதம் படிக்கிறேன்? இதுக்கு தானா திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணுறேன்? இதுக்கு தானா சிவ பூஜை, சாலக்கிராம பூஜை பண்ணுறா? இவ்வளவு இந்த 6 அலையில் மாட்டின்னு திண்டாடுறதுக்கா அப்படின்னு தோன்றத கவுண்டர் ஆன்சர் தோன்றுறது. ஏன் பசிதாகத்தை ஜெயிச்ச ரிஷிகளை பற்றி நம்ம படித்தது இல்லையா? வேளைக்கு சமைச்சு போடுறதுக்கு அவளை காட்டில் யார் இருந்திருக்கா? காய்கறி கழுகுகளோடு எப்பவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி பசிங்கிற சிந்தனை இல்லாமல் நாள் கணக்காக வருஷ கணக்காக தபஸு பண்ணி அவளுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சதுனால தான் அவள் மந்திரங்கள்லாம் நம்ம கொடுத்தா. ஒரு ரிஷியும் கொடுத்த மந்திரத்துக்கு பின்னாடி எவ்வளவு தியாகம் இருக்கு. இந்த ரிஷி பத்தினிகள்லாம் அவளுக்கு மளிகை சாமான் வாங்கி போடுறவா யார்? காய்கறி வாங்கி போடுறவா யார்? இப்போ ஃபோன் பண்ணால் உடனே கொண்டு ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டு கொடுத்துட்டு போகிறானே, அதெல்லாம் ஏது? அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா. செலவுக்கு பணம் எங்கே இருந்திருக்கும் இல்லையா? உபமன்யு ரிஷியோட சரித்திரத்தில் அந்த குழந்தை பால் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது. ஆற்றுல பால் இல்லை, கோ இல்லை, பசு இல்லை. வியாகிரபாத ரிஷி அப்பா, அவர் எந்த காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ தெரியல, பால் வேணும்னு கேட்கறது. அம்மா என்ன பண்ணா, ஏதோ கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது வீட்டில், அதை தண்ணியில் கரைச்சி தாடா பால்னு கொடுத்துட்டா. அது குடிச்சுட்டு, ஏமா பால் நன்னா இருக்கும்னு சொல்லுவாளே, இது என்னமோ திப்பி திப்பியாக இருக்கேங்கிறது. இப்படி தாண்டா இருக்கும் பால்னுட்டா. அதுதான் நினச்சிட்டு இருக்கு பாவம். ஒரு நாள் சொந்தக்கார ஆற்றுக்கு போயிருந்தபோது, பால் சாப்பிட்றியான்னா, எனக்கு பால் பிடிக்காது அப்படின்னது. ஏண்டா, அது நன்னா இருக்காது, திப்பி திப்பியாக இருக்கணும். திப்பி திப்பியாக இருக்காதுல பால், தித்திப்பாக இருக்கும்டா, நான் தரேன் அப்படின்னு அவாத்து குழந்தையும் கொடுத்து இதுக்கும் கொடுத்தா. மாமி இது பால் இல்லையே மாமி அப்படின்னு. இது தாண்டா பாலுன்னு. எங்கள் அம்மா ஒரு பானையிலேருந்து வெள்ளையே ஒரு மாவு எடுத்து கரைச்சி கொடுப்பா, அது நன்னாவே இருக்காது, அதுதான் பால்னு சொல்லியிருக்கா. அவள் எங்கடா போவா பாவம், நம்ம மாத்திரம் கோமாதா இருக்கா, நான் கொடுத்துட்டேன், உங்கள் அம்மாவுக்கு வழி இல்லை பாவம். அப்படி அம்மா ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதுன்னு கோவம் வந்துடுத்து, என்ன என்னை ஏமாற்றி விட்டா எங்கள் அம்மா அப்படின்னு ஆற்றுக்கு வந்து அமக்களம் பண்ணா. என்னடா நீ பால்னு சொல்லித்தனால என்னதையும் ஒரு மாவை கொடுத்து ஏமாத்தி, உங்கள் அப்பா எப்போ வருவார்னே தெரியாதுடா, நான் யாரை போய் கேட்பேன், ஒரு பொம்மை நாட்டி. நினச்சி பாருங்க அவளோட கஷ்டத்தெல்லாம். வேறு எனக்கு சக்தி இல்லை, பால் தானே வேணும், பரமேஸ்வரனை கேளு போகணுண்டா, சிவபெருமான போய் கேளுன்னா. அவன் இந்த உக்ரவத்தோடையே துருவன் கிளம்பி போன மாதிரி போனான். எனக்கு பால் வேணும்னு அழுதுருக்கான். சாமிகிட்ட போய் கோவிலில் கதறி கதறி அழுதுருக்கான். அந்த அழுகையில் ஒரு தாபம், ஒரு தீவிரம் இருந்திருக்கு, ஒரு பிடிவாதம். அந்த பால் குடிக்காமல் நான் அந்த கோவிலை விட்டு போக மாட்டேங்கிற பிடிவாதம். சிவபெருமான் வந்துவிட்டார் நேராக. என்னடா வேணும்னார். உம்மாச்சி பால் வேணும்னுது குழந்தை. எனக்கு பால் சப்ளை பண்ணி பழக்கம் இல்லைடா, அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட், அது என் மச்சனம் பண்ணுவான் அந்த வேலையெல்லாம், எனக்கு கொஞ்சமாக கொடுத்தும் பழக்கம் இல்லை. ஒன்று பண்ணுறேன், பால் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டின்னு போடுறேன், நீயே குடிச்சிக்கோ அப்படின்னு. என்ன பண்ணாராம், பாலுக்கு பாலகன் வேண்டி எழ பார்க்கடல் என்று ஈந்த பிரான்னு பாட. பார்க்கடல் கிட்ட உட்காந்து வச்சுட்டாரான், அம்பி குடிச்சுக்கோடான்ட்டாரான். பார்க்கடலுக்கு போனால் பால் மட்டும்தானே கிடைக்கும், பெருமாள் கிடைப்பார. உபமன்யு ரிஷி ஆயிட்டார் அவர். பின்னாடி கிருஷ்ணாவதாரத்தில் இந்த பகவானே கிருஷ்ணனா பிறந்தபோது கிருஷ்ணனுக்கு சிவதீட்சை எடுத்து வச்சாருன்னு சொல்கிறது உபமன்யு ரிஷியை பற்றி. சிவசகஸ்ரநாமத்தில் அதை பற்றி வருது. அப்படின்னா கொஞ்சமாக கொடுக்க தெரியாது பகவானுக்கு. இப்போ இந்த ரிஷிகளோட வாழ்க்கை எப்படி, இந்த ரிஷி பத்திரிகள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். பசியில் இந்த யோஜனை வந்தோடனே பசி தெரியல, மைண்டு எதை நினைக்கிறதோ அதுக்கிட்ட போகும். துருவ சரித்திரம் கேட்டிருக்கோமே, துருவன் 5 வயசு குழந்தை அப்பா மடியில் உட்காரணும்னு கிளம்பி போனான்.
ध्रुव को पिता निकला दिया, हरि नाम में मन ला दिया। ध्रुव को पिता निकला दिया, हरि नाम में मन ला दिया। उसे अचल दाम दिला दिया, उसे अचल दाम दिला दिया। तुम याद हो कि न याद हो, जो नाम का प्रताप है। மடியில் உட்காந்து வச்சுக்க மாட்டேன்னு அப்பா தள்ளிவிட்டார்னு கோச்சுண்டு சித்தி வந்து நாராயணனை நோக்கி தபஸ் பண்ணி, இந்த ஜென்மாவில் நீ போய் சேர்ந்து அடுத்த ஜென்மாவில் என் வயத்தில் வந்து பிறந்தால் உனக்கு அப்பா மடி கிடைக்கும்னு சொல்கிறா. இறக்கம் இல்லாமல் அம்மாட்ட வந்து குழந்தை அழுதுது, மனசு வேதனைப்பட்டுது. 5 வயசு குழந்தைகிட்ட போய் நீ போய் சேருன்னு ஒத்தி சொல்லுவாளோ, மறுஜென்மா எடுத்து என் வயத்தில் போகிறேன்னு சொல்லிட்டாளே. இப்போ இவ இருக்கிற இடத்துல இருந்து அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து. குழந்தைய சித்தியை பற்றி தப்பாக நினைக்காதுனா. சித்தி என்ன சொன்னா, காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி நாராயணனை நினைன்னு சொன்னா இல்லையா, அந்த விஷயத்தில் அவன் நல்லவ. நீ கிளம்பி போயிடு, இங்கேருந்து ஆபத்துக்கு நடுவில் இருக்கிறத விட காட்டில் இருக்கிற ஆபத்து நம்மளை ஒன்றும் பண்ணாது, சுவாமி காப்பாற்றுவார் போன்னு அனுப்பிச்சுட்டா. தபஸ் பண்ணுறதுக்கு மந்திர தீட்சை வேணும், மந்திரம் இல்லை. குருநாதர் வேணும், குரு இல்லை. எப்படி தபஸ் பண்ணுறதுங்கிற முறை தெரியணும், தெரியாது. ஒரு வேகத்தில் கிளம்பி போகிறது. நாராயணன் நோக்கி தபஸ் பண்ணணும், அப்பா மடியில் உட்காரணும், அவ்வளோதான் லட்சியம். அந்த தீவிரம் இருக்கணும். புரந்தரதாசர் சார் ஹடதல்லி பிரகலாதனோ திருடதல்லி துருவராயனோங்கிறார். ஆத்திர குழந்தைகள் இது எதுக்கோ அடம்பிடிக்கிறது, பிரகலாதன மாதிரி அடம்பிடிக்கணுமா. நாமாசுரத்தை நிறுத்த மாட்டேன்னு, திருடதல்லி துருவராயனோ அசைய மாட்டேன் பெருமாளை பார்க்காமல். அப்படி கிளம்பி போகிறத பகவான் நாரதர் அனுப்புகிறார். அந்த குழந்தை வருது பார், அதுக்கு மந்திரோபதேசம் பண்ணி தபஸ் பண்ணுறதை சொல்லி கொடுத்து கூட்டின்னு வா அப்படின்னு இவர் அனுப்புகிறார். அவர் வந்து குழந்தைய காட்டுக்குள்ளே போகாதரா, பயமாக இருக்கும், அங்கே பேய் இருக்குது, பூதம் இருக்குது, பிசாசு இருக்குது, புலி சிங்கமெல்லாம் கடிச்சு விடும், பாம்பு கடிக்கும்னார். நீங்களே என்ன இப்படி சொல்லலாமா, நீங்கள் எனக்கு நல்லது சொல்லி எனக்கு வழிகாட்ட வேண்டாமா அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்டா குழந்தை அப்படின்னு அவரே துவாதசாட்சி மந்திரத்தை உபதேசம் பண்ணி எப்படி தியானம் பண்ணணும், பிருந்தாவனத்தில் போய் மதுவனத்தில் எப்படி தபஸ் பண்ணணும் சொல்லித்தரார். தபஸ் பண்ணுறத துருவச்சரித்திரத்தில் வருது. 3 நாளைக்கு ஒரு தினம் கண்ணை திறந்தானா குழந்தை. மரத்துலேருந்து விழுந்த விளாம்பழம் இழந்த பழத்தை சாப்பிட்டானா. முதல் மாதம். 2ஆம் மாதம் 6 நாளைக்கு ஒரு தினம் கண்ணை திறந்தானா. பழம் கிடைக்கல. சருகு இலை சருகுகள் கீழே இருந்தது, அதை பொடி பண்ணி வாயில் போட்டுட்டானா, கண்ணை மூடின்ட்டானா. திருப்பி 6 நாள் கழிச்சு தான் கண்ணை திறப்பான். 3ஆம் மாதம் 9 நாளைக்கு ஒரு தினம் கண்ணை திறந்தானா. தீர்த்தம் மட்டும் சாப்பிடுவான் பக்கத்தில் யமுனை நதியிலேருந்து. அடுத்த மாதம் தீர்த்தம் சாப்பிட்றத நிறுத்தினான், சுவாசம் மட்டும். அப்புறம் அதுவும் நின்று போயிடுது. 6ஆம் மாதம் அவன் தபஸில் சமஸ்த லோகங்கள் நடுங்கிறது. தேவர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறா. தேவேந்திரன்ட்ட போய் கேட்குறா. தேவேந்திரன் சொன்ன சின்ன பையனாக இருக்கான், நடு வயசாக இருந்தால் யாரோ அப்சரஸ் எல்லாம் அனுப்புவேன், யாரும் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தடில் இருக்குது நம்மகிட்ட இருக்குது, குழந்தைங்க என்னத்தை வச்சு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா அது அக்னி அனுப்புகிறான், மழையாக கொட்டுறது, அசைய மாட்டேங்கிறது. நேரம் எல்லோரும் பகவான்கிட்ட போனால், உங்களால் ஆனதெல்லாம் பண்ணிட்டாலோ இல்லையோ, கலைக்க முடியலையோ இல்லையோ, முடியாது. ஏன்னா அவன் பண்ணலையா தபஸு, அவனோட குருநாதர் பண்ணுறார், நாரதர் பண்ணுறார், நான் பண்ணுறேன், அவனை அசைக்க முடியாதுன்னு விட்டாரான். எதுக்கு பண்ணுறான்னு தெரியலையே. இந்திரா பயப்படாதே, யார் கண்ணை மூடினாலும் பதவி போயிடுவோன்னு உனக்கு கொலை நடுக்கம் வந்துடுறது. அவன் உன் பதவிக்கு போட்டி போடலை, என்ன பார்க்கணுன்னு இருக்கான், அது தெரியறதோ இல்லையோ, தயவு செய்து தரிசனம் கொடுங்க நினச்சிட்டார். 5 வயசு குழந்தையால் அப்படி பகவான்கிட்ட மனசை செலுத்தி பசியை அடக்க முடியுமானால், ரிஷிகளால் முடியுமானால், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேனே, இதெல்லாம் கேட்டிருக்கேனே, ஏன் நான் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது? நமக்கு தான் தினம் பசிக்கிறது. இன்றைக்கி நானே அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. சிவன் சார் என்ன சொன்னார், நீ பசியை பற்றி தாண்டா நீ பேச போகிற, நேரத்துக்கு உனக்கு ஆகாரம் கொடுத்துட்டா உனக்கு அது தெரியாது,
அது என்னன்னு தெரிஞ்சுன்னு அதை பற்றி பேசுன்னு விட்டார். அந்த பசி வந்து சிந்தனையை தூண்டி விட்டுடுத்து. தூண்டி விட்டு விவேக புத்தி வந்ததுனால வீட்டை விட்டு வெளியேறினார்னு சொல்கிறார் சார். அன்றைக்கே சாப்பிடாம கோச்சின்னு போனாரா, சாப்பிட்டுட்டு அப்புறமா போனாரா, அடுத்த வேலைக்கு பேக் பண்ணிட்டு போனாராங்கிறதுலாம் தெரியாது. சில பேர் கோச்சின்னு கிளம்புவா. அந்த காலத்து நாடகம் எதிரியோ நான் பார்த்தேன், புராண நாடகம். ஒருத்தன் கோச்சின்னு ஆற்ற விட்டு கிளம்புவான், வாசலுக்கு போய்ட்டு தயிர் சாதம் பண்ணி போய் ராத்திரி வரேன்ட்டு போயிடுவான். இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன்னு கத்திட்டு போவான். சத்தம் போடாமல் கிளம்பிட்டான். ராமகிருஷ்ணன் சொல்கிற கதை சொல்கிறார். ஒருத்தி சொன்னாலாம், ஆம்படையான்ட்டேன் நீங்களும் இருக்கேள, வேலைக்கு சாப்பிட்றது, நெய் வேணும் கேட்குறது, இதை கொண்டா அதை கொண்டாங்கிறது, வெத்தலை பாக்கு வேணுங்கிறது. பக்கத்தாத்து மனுஷன் பாருங்க, அவர் அடுத்த வருஷம் சன்னியாசம் வாங்கிக்க போகிறாராம். ஒரு சமாச்சாரமாக விட்டுன்னு இருக்கார். வெத்தலை பாக்கு போடுறது விட்டுவிட்டாராம். அடுத்த மாதம் ஒன்று விட போகிறார். பொடி ஆசிடு அவன் சன்னியாசமாக வாங்கிக்க மாட்டான் அப்படின்னானா. எப்படி சொல்கிறார் நீங்கள்? அப்படிலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் விட்டுட்டுலாம் போகிறது இல்லை சன்னியாசம் அப்படின்னானா. அப்போ எப்படியும் சன்னியாசம்? இதை பாரு, இப்படி தான் நான் கிளம்பி போயிட்டான், வரவே இல்லைங்கிறார். சொல்லிட்டு போகிறது இல்லை, அது ஏற்பட்டுடும். இந்த கதையை கேட்டுவிட்டு உடனே ஆற்றுல சாப்பாடு கிடைக்கலான்னு நம்ம கிளம்பி போகணுன்னு நினச்சோம் வச்சுங்கோ, பிரம்மேந்திராவில் வைராக்கியெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த ரிஸ்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஞான வைராக்கியம் வருதுங்கிறது வேற, கோபத்தில் ஏதோ ஒன்று விருன்னு கிளம்பி போகிறதுங்கிறது வேற. கையில் இருக்கிற காசு தீர்ற மட்டும் எங்கேயா வாங்கி சாப்பிடலாம், அப்புறம் திருப்பி ஆற்றுக்கு தான் வந்தாகணும், நமக்கு செல்லுபடி ஆகாது. இவர் கிளம்பி போயிட்டார். எங்கே இருந்தார்னு சில ஆண்டுகள் வரையில் தெரியவில்லைங்கிறார். அப்ஸ்காண்ட், அவ்வளோதான். சின்ன பையன் தானே, அவர் பொண்டாட்டியே அப்போ தான் ப்ரௌடாக ஆகியிருக்கா. ஏன்னா அவருக்கு வந்து மிஞ்சி போனால் 18-20 வயசுக்குள்ளே இருந்தால் ஜாஸ்தி. கிளம்பி போயிட்டார், அவ்வளோதான். அவர் பேரை கூட அவர் குறிப்பிடாமல் வேதாந்தின்னு சொன்னார். வீட்டை விட்டு வெளியேறினார், யார்கிட்டையும் சொல்லலை. இத்தனாம் தேதி நான் கிளம்ப போகிறேன், நான் ஒன்றுமே இல்லை, கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன தோணித்து, நம்ம இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம்னா ஒருவேளை வைராக்கியம் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறையாமல் இருக்குது, நமக்கு ஒரு ரட்சை மாதிரி பண்ணிண்டா. ஒரு சந்நியாசம் வாங்கினுட்டோம்னா, சந்நியாசம் வாங்கிக்கிறதுனா சாதாரணம் இல்லை. அந்த வைராக்கியம் வரணும், இல்லை வர்றதுக்கான தீவிரம் இருக்கணும் இல்லையா? அழுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு கட்டின்னு இருக்கேன் நிறைய பேர் காவி கட்டிக்கிற இப்பெல்லாம். அது அப்படி தப்பு. சுவாமி சொல்லுவார், ஞானானந்த சுவாமி, வைராக்கியம் வராமல் காஷாய தண்ட கமண்டலத்தால் பயன் இல்லை, வைராக்கியம் வந்துவிட்டால் தேவையில்லை, குரு கொடுத்தா கட்டிக்கோன்னு. வெள்ளை வஸ்திரம் கட்டின்னு எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கா. காவி கட்டி நம்ம ஒரு நாளைக்கு 1000 பேரை பார்க்குறோம். நம்ம காவி கட்டின எல்லோரும் ஞானிகளான்னு அதெல்லாம் கிடையாது. அந்த வஸ்திரத்துக்கான மரியாதையை போயிடுத்து. அப்படி இல்லை, உள்ள பழுத்தா வெளியில் நிறம் மாறும்பார் சுவாமி. அப்படி உள்ளுக்குள்ளே கனிஞ்சு போகணும். அது சந்நியாசத்தில் 2 விதம் இருக்குது. விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம்னு பேர். விவிதிஷா சந்நியாசம்னா சந்நியாசத்தை வாங்கிண்டு இனிமேல் நம்ம அப்படியே ஸ்ட்ரிக்டாக அப்படியே இருந்துடணுங்கிற ஒரு எண்ணம். அப்படி இருந்து கரையேறினவா உண்டு. இந்த வெள்ளை வஸ்திரம் கட்டிட்டு குடும்பத்தில் இருந்தோம்னா நம்மளை தான் மாட்டி விட்டுருவா வம்புலன்னு, அதுக்கு போயிடுவா. போயிட்டு அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ராமகிருஷ்ண மடத்துக்கு போனால் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு போனவுடனே, சரி நாளைக்கு மொட்டை அடிச்சுடலாம், நாளைக்கு காவியெல்லாம் கிடையாது. கம்பெனி மாதிரி 10 வருஷம் ப்ரொபேஷன் பீரியடு. கேள்விப்பட்டிருக்கல நீங்கள்? பிரம்மச்சரிய தீட்சை கொடுப்பா, ஷிக்கா வச்சுக்கணும், ஒயிட் ட்ரெஸ்ஸு. சந்நியாசிக்கு உண்டான அத்தனை நிஷ்டையும் நியமமும் கடுமையான தபஸும், காத்தால் வெடிகாத்தால் ஏந்ததுலேருந்து ராத்திரி மட்டுக்கும் பெண்டு நிமிர கைங்கரியமும். இவாளை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறதே ஒரு டெஸ்ட்டு. ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், ஒரு பர்டிகுலர் பிரம்மச்சாரியை ஒரு சாது கூப்பிட்டாராம், ராமகிருஷ்ண மடத்து சாது. லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபயர் பண்ணியிருக்கார். எதுக்கு திட்டுறாருன்னே புரியல. திட்டட்டும், பெரியவர் மடத்து மூத்த சன்னியாசி திட்டுறார், இன்னும் தப்புக்காக திட்டுறாருன்னு தெரிஞ்சனால நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நன்னா திட்டுட்டு யூ மே கோ அப்படின்னாராம். அவருக்கு கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறத, அவர் என்னென்ன ஒர்க்கு பண்ணணும்னு எழுதி வச்சுருக்காருலே, அதில் இவனை திட்டணும்னு போடுறது கட் பண்ணாரா அன்றைக்கி. அது ஒரு அஜெண்டா. அந்த திட்டு வாங்கினா நீ எப்படி இருக்க? காரணம் இல்லாமல் திட்டு வாங்கும்போது
அது ஒரு சாதனை, அது ஒரு ப்ராக்டிஸு. எல்லாத்தையும் சகிச்சுண்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிற நிலைமையில 10 வருஷ காலம் இருக்க முடியாமல் தலை தேய்ச்சி எகிரி ஓடினுவா நிறைய பேரை நானே பார்த்து பேசியிருக்கேன். அப்படி இருந்தால் தான் காஷாய வஸ்திரம் கொடுத்து சன்னியாசம் வாங்கிக்க முடியும்னா அது எவ்வளவு டஃப்பு. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஜவுளி கடையில் போனால் கிடைக்கும், வாங்கி கட்டிக்கலாம். அப்படி இல்லை. இது இந்த விவிதிஷா சன்னியாசங்கிறது வாங்கிண்டு அதுக்கேற்றாப்பில் இருக்கிறது. வித்வத் சன்னியாசங்கிறது என்னென்னா காவி கட்டிக்கல, அதுக்கான சம்பூர்ணமான யோக்கியதை இருக்குது. அது என்னன்னு படித்து தெரிஞ்சுட்டு அதை அபியாசம் பண்ணி குடும்பத்தில் இருந்துட்டே பற்று இல்லாமல் இருந்திருக்கா. மேபி அம்மாட்டேருந்தோ ஒய்ஃப்டேருந்தோ பர்மிஷன் கிடைக்காமல் இருக்கலாம். சாஸ்திரம் அதெல்லாம் சொல்கிறது. அம்மா உத்தரவு கொடுக்கணும், மனைவி உத்தரவு கொடுக்கணும்னு சொல்கிறது ஜென்ரலாக சன்னியாசத்துக்கு. ஒரு வைராக்கியம் வந்து கிளம்பி போகிறவாளுக்கு ரூலே கிடையாது. ஏன்னா அவளை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு பழுத்த சன்னியாசி இடத்தில் சன்னியாசம் பெற்றார்னு சொல்கிறார். பரமசிவேந்திரோட சிஷ்யர்னு தான் அவரே சொல்லிக்கிறார் பாட்டில். நம்மளும் அப்படி படிச்சிருக்கோம். காமகுட்டி பீடத்தில் இருந்த 57வது பட்டம் பெரியவா, திருவெண்காட்டு பெரியவா. ஆனால் அவர் சன்னியாச குரு இல்லை. வேறொரு புஸ்தகத்தையும் படித்தேன், சாரும் சொல்லியிருக்கார். அது ஒருத்தர்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு இன்னொரு மகான்கிட்ட மேற்கொண்டு வேதாந்த சிரவணம் பண்ணி ஞானம் பெறுறதுங்கிற வழக்கமும் நம்ம சம்பிரதாயத்தில் இருந்திருக்கு. மராட்டி சுவாமிகள்னு ஒருத்தர், அவர் குரு யாரோ பெரியவாட்ட தான் இருந்தார் கடைசி வரல. பெரியவாளை தரிசனம் பண்ணினத்துலேருந்து திருப்பதி மலையேறி போயிட்டு எல்லாரும் பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டா. இவர் பெருமாளையே பார்க்கல. இவர் லேட்டாக வந்துட்டாருங்கிறதுனால இவர் பார்க்கல. வயசானவங்களால தேவஸ்தான அதிகாரிகளை கூப்பிட்டு இவர் என் கூட தான் வந்திருக்காரு, இவர் ஐஷமே தரிசனம் பண்ணிவிங்கன்னு பெரியவாளே சொல்கிறா. அவர் சொல்கிறார், நீங்கள் வந்தால் உங்கள் பின்னாடி வரணுங்கிறதுக்கு கடமைக்காக வந்தேன். எனக்கு பெருமாளை பார்த்து ஆக வேண்டியதில்லை, நான் உங்களோடையே இருக்கேன், எனக்கு நீங்கள் தான் பெருமாள்னு விட்டார். அப்படி ஒரு பக்தர் அவர். ஆனால் சன்னியாசம் வாங்கிட்டு வேறு குருவிட்ட. ஓம்காரானந்த சுவாமிகள் சித்வானந்த சுவாமிகிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். பரமார்த்தானந்த சுவாமிகள் மாதிரி நிறைய பேர்கிட்ட வேதாந்தம் படித்தார். அது மரபில் இருக்கு. முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள்ங்கிறவர் சிவானந்த சுவாமிகிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். ஞானானந்த சுவாமிகிட்ட இருந்து எல்லாம் கற்றுண்டார். சாது சுந்தரம்ங்கிறவர் ரமண மகரிஷிட்ட இருந்தார். ஞானானந்த சுவாமிகிட்ட இருந்து சன்னியாசம் வாங்கிட்டார். இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ரமண பகவான்கிட்ட அவர் கேட்கும்போது ரமணர் சொன்னாராம், இது குரு மாற்றம் இல்லை, உரு மாற்றம்னாராம். ஒரே சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மகான்களில் ரூபம்தான் மாறுறதே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற சச்சிதானந்த வஸ்து ஒன்றுங்கிறதுனால அந்த குருவோட உத்தரவோடு அவர் காற்ற ஒரு குருவிட்ட மேற்கொண்டு படிக்கிறதுங்கிறது மரபு. நிறைய மகான்கள் அதை பண்ணியிருக்கான். அப்படி பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணினார். ஒரு இடம்ங்கிறது கிடையாது. அனிகேதனர்கள்னு பேர். அவள் ஒரு இடம் கிடையாது. திருவண்ணாமலைக்குள்ளேயே ஊரை விட்டு வெளியில் போனதில்லை. 19 வயசில் உள்ள வந்த சேஷாதிரி சுவாமிகள் சித்தியாரை மட்டுக்கும் ஒரே ஒரு தடவை ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வந்துட்டார். எங்கேயுமே ஊரை விட்டு போனதில்லை. ஆனால் எந்த இடத்துல இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. ஊருக்குள்ளேயே அனிகேதனர் அவர் சுற்றிகிட்டே இருப்பார். ஒரே நேரத்தில் 5 இடத்துல தரிசனம் கொடுப்பார். நம்ம போன கண்ணில் படாமையும் இருப்பார். மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் கட்டின நரசிம்ம சுவாமிஜி எழுதியிருக்கார். படாது பாடுபட்டேன், அவர் தரிசனம் பண்ணவே முடியல. ஒருத்தரோட சொல்லி வருத்தப்பட்டேன். அவர் சொன்னார், அப்படி சிரமப்படாதீங்கோ, ஒரு இடத்துல உட்காந்து ராமநாமா சொல்லிட்டு இருங்கன்னார். ஒரே இடத்துல உட்காந்து ராமநாமா சொன்னேன். அங்கேருந்து கிட்ட வந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டு ஓடி போட்டாருங்கிறாரு. என்னை தேடி வந்து தரிசனம் கொடுத்தாருங்கிறார். அப்படி நிறைய மகான்கள் உண்டு. எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு பரிவராஜ கால சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பான். யாரும் வேண்டாம், எதுவும் வேணாங்கிற நிலை. இது வெறுப்புலேருந்து வர்றதில்லை. எல்லாத்தையும் ஆனந்தமயமாக பிரம்மமயமாக பார்த்து அப்படி சாந்தி அடைஞ்ச ஒரு மனசில் அப்படி குழந்தை மாதிரி அப்படி விளையாடின்னு இருப்பான். அந்த ஒரு நிலை. அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் திருவெண்காடு க்ஷேத்திரத்துக்கு வந்தார். ஸ்வேதவனநாதர் பிரம்ம வித்யாம்பிகைன்னு சுவாமி அம்பாளும், பிரம்ம வித்யக்கே அவர் தான் தலைவி. அதனால தான் பரமசிவேந்திராள் அங்கே இருந்திருக்கார். அவர் அதிர்ஷ்டானமும் அங்கே இருக்குது. இப்போது பிரம்மேந்திராளுக்கு பிரதான அனுகிரகமும் அங்கே கிடைச்ச இடம். சிவன் சாருக்கு திருவெண்காடு அபிமான க்ஷேத்திரம். அங்கேயே இருந்தார், ரொம்ப நாள் இருந்தார். இந்த புஸ்தகத்தில் பெரும்பகுதி அங்கேயே அவருக்கு எப்படி எழுதினாருங்கிறத ரமணன் மாமா சொன்னார்.
பிள்ளையார் சொன்னார், எழுதினேன்னு சொன்னாராம். திருவெண்காட்டில் இருக்கிற பிள்ளையார் சொல்லி நான் எழுதினேன்னு சொன்னாராம். அப்படி அது சொல்லும்போது சுவாரஸ்யமாக ஒன்று சொன்னார். வியாசர் சொல்லி பிள்ளையார் எழுதினார், பிள்ளையார் சொல்லி சார் எழுதினார்னு சொன்னார். இவர் அந்த மகாக்ஷேத்திரம் அது. அந்த இடத்துல க்ஷேத்திர தெய்வத்தையும் பிரத்யேக தெய்வமான அகோரமூர்த்தி, அது விசேஷமான தெய்வம். அந்த க்ஷேத்திரத்திலே ஆவிர் பவிச்சவர் ஜலந்திராசரனோட பிள்ளை மருத்துவன்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அகோரமூர்த்தியாக. இது முக்கியமான ஒரு வார்த்தை சார், ஒரே அகோரமாக இருக்குது சார்மா. அகோரம்னா அழகுன்னு அர்த்தம், யாருக்குமே தெரியாது. கோரம்னா பயங்கரம், அகோரம்னா அழகு. அகோரமாக இருக்குன்னு இவன் சொல்கிற வர்ணனையில் பார்த்தா கோரம்னு நம்ம புரிஞ்சுப்போம். அது அந்த மூர்த்தி அவ்வளோ கம்பீரமாக இருப்பார், அழகாக இருப்பார். அவர் அப்படி பூமியில் வந்து இறங்கின இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ருத்ர பாதம் இருக்குது, கயால விஷ்ணு பாதம் இருக்கா மாதிரி. அங்கே போய் பிண்டம் போட்டு ஸ்ராத்தம் பண்ணுறவாள்லாம் உண்டு. புதனுக்கு அனுகிரகம் கிடைச்ச க்ஷேத்திரம். இந்த நவகிரக க்ஷேத்திரத்தில் என்ன குழப்பம்னா, அந்த அந்த இடத்துக்கு போனால் அந்த நவகிரகத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்குன்னு இந்த மக்கள்லாம் படையெடுக்கிறா. அவள் என்ன தெரியுமா சொல்கிறா, நானே இங்கே அப்ளிகேஷன் வச்சு பெட்டிஷனை வச்சு நின்றுட்டுருக்கேன்டா, நீ வேணா க்யூவில் என் பின்னாடி நில்லு, என்கிட்ட வந்து வரம் கேட்காது. செவ்வாய் வந்து வைத்தீஸ்வரன்கிட்ட அந்த கை கூப்பி நின்றுருக்கார். புதன் இங்கே திருவெண்காட்டில் நின்றுட்டுருக்கார். சனி பகவான் திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரோட கை கூப்பி நின்றுட்டுருக்கார். நமக்கு புரிய மாட்டேங்கிறது, அதுதான் பிரச்சனை. அவள் நம்மளை விட பெரியவா, மேல் லோகத்தில் இருக்கிறவா, தேவர்கள், நம்ம வணக்கத்துக்கு உரியவா. அவளுக்கு பிரீத்தி எது தெரியுமோ, திருகால சந்தியாவந்தனத்தில் ஆதித்யன் தரப்பியாமி பண்ணுறோமே, நவக்கிரக ஹோமம் பண்ணால் கூட அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. இதை பண்ணாமல் பண்ணால் பலன் கிடைக்காது. இதுவே அவ்வளோ வெறும் 9 உத்திரணி தீர்த்தம் முடிஞ்சு போச்சு. அது 3 வேளையும் பண்ணினா அவள் திருப்தி அடைஞ்சு விடுறாளாம். அப்படி எல்லா சந்நிதியும் தரிசனம் பண்ணிட்டு நடமாடுற தெய்வமான ஒரு யதீஸ்வரர், ஒரு சன்னியாசி, ஒரு மகான் பரமேஸ்வரேந்திராள், அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தார். அவர் முன்னாடி அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார்னு சொல்கிறார். அவரை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இவரை தான் குருவை ஆசிரியக்கணும்னு மனசில் பட்டுடுத்து. சாய்பாபா கோவில் கட்டின நரசிம்ம சுவாமிஜி ரமண பகவான் கூடவே இருந்தார். ரமண பகவானோட ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பயோகிராஃபி அவர் எழுதினது தான். சேஷாதி சுவாமியோட தரிசனம் பண்ணியிருக்கார், நிறைய சாதுக்களோடு இருந்திருக்கார். ஆனால் ரமண மகர்ஷிகிட்டே சொல்கிறார், இத்தனை வருஷமாக உங்களோட இருக்கேன், நீங்கள் ஒரு ஜீவன் முக்தர் மகான்னு நன்னா தெரியறது, என் மனசு உங்களை குருவாக ஏற்றுக்கலையேங்கிறார். அவர் சிடிச்சுண்டு நான் உங்களுக்கு குரு இல்லை அப்படிங்கிறார். அவரும் இன்னும் போங்க வடக்கு அப்படி போங்க, உங்களுக்கு குரு அங்கே இருக்கார் அப்படின்னு விட்டார். ஷிரடி சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தார்னு கூட தெரியாது இவருக்கு. அவர் சித்தி ஆகிட்டார். இப்போ இவர் சஞ்சாரம் பண்டரிபுரம்லாம் போயிருக்கார், நிறைய சாதுக்களை பார்த்துருக்கார், நிறைய அதிமானுஷமான அனுபவங்கள்லாம் அவர் சரித்திரத்தில் ஏற்பட்டிருக்க. கடைசியில் ஷிரடிக்கு வந்தார். அது இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சாதாரண குக்கிராமம், ஒரு வசதி கிடையாது. யாரோ ஒரு முஸ்லீம் ஃபக்கீராட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்ல சொல்லுவார், ஞானேஸ்வரியும் படிக்க சொல்லுவார், ஏகநாத பாகவதம் படிக்க சொல்லுவார், குர்ஆனும் சொல்ல சொல்லுவார் அப்படின்னு ஒரு புத்தரை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்து பார்க்குறார். அந்த இடத்துல அவருக்கு மனசில் அமைதி கிடச்சிது. ஓ, இவர் தான் நமக்கு குரு போல் இருக்குன்னு நினச்சிண்டார். அங்கேயே தங்கினார் ரொம்ப நாளைக்கு. அப்புறம் இப்படி ஒரு மகான் இருக்காருன்னு நம்ம ஊரில் நம்ம தெரிவிக்கணும். அவர் சேலத்துக்காரர், அவர் தமிழ்நாட்டுக்காரர், மயிலாப்பூரில் இருந்தார். ஒரு கோவில் அவருக்கு கட்டி இப்படி ஒரு மகான் இருந்தார்னு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிண்டார். ஆனால் பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர் எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டார். இப்போ இனிமேல் திரும்பியும் போய் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது, குடும்பத்தை விட்டு வந்தாச்சு. மனசில் அப்படி சங்கல்பிச்சுன்னு இருக்கார். பரவாயில்ல, விவேகானந்த சுவாமி சொல்கிறார், பட்டி தொட்டியெல்லாம் போய் ஒரு குடிசை கட்டுங்கோ, குடிசைக்குள்ளே குருதேவர் பரமஹம்சரை வைங்கோ, நல்ல விஷயங்களை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ, கஷ்டப்படுறவாளுக்கு வேணுங்கிற சேவையெல்லாம் பண்ணுங்கோ. இப்படி ஆரம்பித்தா போகிற ராமகிருஷ்ண மடம், நீங்கள் கட்டடம் கட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாங்கிற. அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கா. சசி மகாராஜ், ராமகிருஷ்ணானந்தர்லாம் பேய் பெங்களாலெல்லாம் தான் முதல் முறை ஆரம்பிச்சிருக்கா. நீங்கள் உலகம் பூரா இருக்குன்னா அது அந்த தியாகம்தான் காரணம். அப்படி சங்கல்பிச்சுட்டார், உட்காண்டிருக்கார். யாரோ ஒரு மனுஷன் வந்தார். வந்து முதல் முறையாக வந்திருக்கேன், சாமி தரிசனத்துக்கு வந்தேன், இந்த பெட்டியில் நிறைய பணம் இருக்குது, இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது, இவங்களை பார்த்தா கொஞ்சம் நம்பகமாக இருக்குது, இதை வச்சுக்கோங்க, தரிசனம் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னார். நானும் இந்த ஊருக்காரன் இல்லையா, நான் வெளியூர்காரன், சும்மா தரிசனம் பண்ண வந்தேன், சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க, சத்த நேரம் வேணால் நான் வச்சுன்னு இருக்கேன்னார். போன ஆள் வரவே இல்லை. இது என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த பணத்தை எடுத்துன்னு போய் எங்கள் சமித்தியில் கொடுத்தார்.
இது மாதிரி யாரோ கொடுத்துட்டாரு வாங்கிக்கோங்க. நான் யாரோ கொடுத்தான்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் யாருன்னு தெரியாது, அப்படிலாம் வாங்கிக்க முடியாதுன்ட்டு அவளும். என்னடா அது இப்படி விபரீதமாக போயிடுச்சு, இவ்வளோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வெள்ளை வஸ்திரத்தை சன்னியாசி மாதிரி இருந்துட்டுருக்கேன்னு எனக்கு எதுக்கு இதெல்லாம் நினச்சிட்டார். தூக்கமே வரல. அவர் அறியாமல் ராத்திரி கண்ணை செந்தார். பாபா கனவுல வந்தார். என் கோவில் கட்டணும்னு நினச்சி அவனுக்கு நான் தான் வந்து கொடுத்தேன். என்ன மயிலாப்பூர் கோவில் அப்படி வந்தது தான். அதுக்கப்புறம் கண்ணால் பார்க்காத அவரை குருவை ஆசிரியிச்சு ஒரு அட்வொகேட்டாக இருந்தவர் அவரே ஒரு மகானாயிட்டார். குரு கிருப்பை யார்கிட்டேருந்து எப்படி கிடைக்கும்னு தெரியாது. சித்தி ஆயிட்டாருங்கிறதுக்காக ஒரு மகான் இங்கே இருக்காரேன்னா அவர் நேராக இருந்தபோது அவர் பெண்ணை அனுகிரகம் பண்ணினாரோ லெவலேசம் குறையாது. இன்றைக்கும் நமக்கு ஞான வேட்கை இருக்குமானால், ஞானம் அடையணுங்கிற தாபம் இருக்குமானால் அர்ச்சாவதார மூர்த்தி பேசும், அனுகிரகம் பண்ணோம். நமக்கு ஒன்றும் இல்லை, அந்த அப்படி சைட் சீயிங்க்கு வந்தோன்னா மகானையே பார்த்தாலும் அவர்கிட்ட அந்த அனுகிரகம் கிடைக்காது இல்லையா. பரமசிவேந்திராவை பார்த்து என்னை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி கேட்குறார், பிரார்த்தனை பண்ணுறார். நிறைய படிச்சிருக்கார், அனுபவம் வரல இல்லையா இன்னும். பன்னரும் வேதங்கள் படித்தே உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. தின்ன தவிட்டாத தெள்ளமுதே குருதேவா தேவா 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 நின்னருள் பெறவே என்ன புண்ணியம் செய்தேனோ. சத்குருநாதா எத்தனை தவம் செய்தேனோ நின்னருள் பெறவே என்ன புண்ணியம் செய்தேனோ. வாடிய பயிருக்கு பெய்யும் மழையைப் போலே வளர்முல்லை கொடிக்கு ஒரு கொழு கிடைத்தார் போலே தேடியும் காணாத திரவியமே குருதேவா தேவா 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 உன்னருளை பெறவே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. ஹரிதாஸ் சாமி இந்த பாட்டு பாடும்போது என்ன புண்ணியம் செய்தேன் நோடி, ஒன்றும் பண்ணல, உன் கருணையினால நீ என்னை ஆட்கொண்ட. கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும். பாழ்பட்ட இந்த என் பாவமெல்லாம் போக்கி பரம பக்தனாக்கி பாலிக்கும் அருளை பெறவே என்ன புண்ணியம் செய்தேனோ. அப்படியாப்பா, நல்ல பையனாக இருக்க, சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க, நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்கிற, இன்னிலேருந்து நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லலை அப்படிங்க. சிஷ்யம் கிடைக்க மாட்டானான்னு ஏங்கர் குருவாவர், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதப்பா, அங்கே ஏற்கனவே அட்மிஷன் ஃபுல்லாகிடுது, நீ கிளம்புன்னு சொல்லலை. நிராகரிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லைங்கிற பேசாமல் இருந்துட்டார். இவர் எப்படி எடுத்துட்டார், வெளியில் போன்னு சொல்லலையோ இல்லையோ ஏற்றுனுட்டார். மௌனம் சம்மதம்னு எடுத்துட்டு மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பெரியவா எங்கே போனாலும் பாதுகைகளை சிரசில் தூக்கிண்டு வருவாராம். அவ்வளவு படிச்சுக்கோங்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் முன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. பரமஹம்சர் உதாரணம் தான். பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி மழை பொழியும்னு போட்டிருக்கோம், நிச்சயமாக இன்றைக்கி மழை உண்டு. பஞ்சாங்கத்தை பிழிஞ்சால் சொட்டு தண்ணி வராதும்பர். அனுபவம் இல்லாத படிப்பு பயன் இல்லை. அந்த அனுபவத்துக்கு குருநாதர் மட்டும்தான் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். இதெல்லாம் படிக்காமல் இருந்தால் கூட குரு அனுகிரகம் பண்ணிடுவார். சுத்தமான ஹிருதயம். சிவன் சார் சொல்கிறார், அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்பட்டமான நேர்மை, அப்பழுக்கில்லாத தூய்மையான உள்ளம். இதுக்கு எந்த சாஸ்திரமும் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நல்லவனா இரு இல்லையா. யாரோ ஒருத்தர் கேட்டாராம் சார்கிட்ட,
அடுத்த ஜென்மாலையாவது வேதம் படிக்கிற மாதிரி ஒரு பிறவி எடுக்கணும்னு கேட்டாராம். ஏன்பா அப்படி கேட்குற, நல்லவனாக பிறக்கணும்னு கேளேன்னாரான். தட் இஸ் இனஃப். யோகி ராம் சூரத்குமார் சொல்ல, ட்ரை டு பி எ குட் மேன், யூ கேன் பி எ காட் மேன் அப்படிம்ப. நல்லவனாக இருக்கணும், அது நமக்கு தெரியும். இது தப்பு இது சரி நமக்கு தெரியும். அப்படி பண்ணிட்டா மகான்கள் நம்மளை ஏற்றுப்பா. அப்படி அந்த குருநாதர்கிட்ட அவர் அடைக்கலம் புகுந்து குரு அருளால் இதுக்கு அடுத்த நிலைக்கு எப்படி போனாருங்கிற விஷயத்தை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்கள் சயனாரத்திக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, நானே ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துன்னு விட்டேன். நாளைக்கு சரித்திரத்தோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.